ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டோ ஃபார்ம் வண்டி வந்து பாருங்கள் 5 கால் பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த்து கொடுத்து ஓட்டுறதுக்காக ஃப்ரேம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப ஹெவியான ஃப்ரேம் போட்டிருக்கோம்ப்பா. இந்த மாதிரி ஃப்ரேமில் யாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஃபுல் டெப்த்து போகும் பற்றி அந்த அளவுக்கு ஃப்ரேம் போட்டிருக்கோம். பக்கத்தில் போட்டு ரொம்ப அகலமாக போட்ட அப்படின்னா நீட்டாக உழவு எடுக்கணும்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா பல இண்டோ ஃபார்ம் மாடல் வண்டி இது கிளச்சு பெட்டில் எல்லாமே ஹெவியாக இருக்கும். வண்டி பாருங்கள் பக்காவாக ரொம்ப ஓல்டு மாடல் வண்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 60 கட்சி மேலே வரும். இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்து கொடுத்தாலும் வண்டி அசால்ட்டாக போகும். லிவர் மேலே கை வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி வண்டியெல்லாம் யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை யாராவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லணும்ப்பா. பழைய மாடல் ரொம்ப ஹெவி லோடுக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸாக. இது வந்து நாங்கள் டிப்பரே மாட்ட மாட்டோம். இந்த 5 காலத்தை ஜிஎஸ் ரொட்டேட்டரில் 42 பிளேடு தான். 48 போட்டாலும் இழுக்கும். நாங்கள் 40 தான் ஓட்டுவோம். எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும். அந்த கிளச்சு பிளேட்டு, கீர் பாக்ஸு, மற்றபடி பார்த்திங்கன்னா ஆயில் இது சாதா பிரேக் தான். இது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போயே பார்த்திங்கன்னா டபுள் கீர் பாக்ஸு, டபுள் கீர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டியில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க நண்பா? இந்த மாதிரி வண்டியில் யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்கும். 5 காலப்போ ஃப்ரேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர்லாம் பக்காவாக இருக்கும். ஃபுல் டெப்த்து கொடுத்தினாலும் எவ்வளோ பெரிய களிமண் காடாக இருந்தாலும் சரி அனத்தது போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு டெப்த்தான வண்டி இது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கணும்பா வண்டியெல்லாம் யாரும் இண்டோ ஃபார்ம் வண்டியெல்லாம் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அது மாதிரி பழைய வண்டியில் இப்போ வர்ற புது இண்டோ ஃபார்முக்கும் இண்டோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போவே டூயல் கீரு வண்டி பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓல்டு மாடல் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இழுவிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி மாடல் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்து லைட்டாக ஃபுல்லாக டெப்த் ஏறி கொடுத்தீங்கன்னா சும்மா காடு பயங்கரமாக ஒரு ஆள் பட்டுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக டெப்த் எடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் போட்டு தான் கொடுத்துருக்கு வண்டி. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியோட பவருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கட்சி மேலே போகும். சூப்பராக இருக்கும். மாடல் பழசு தான், ஆனால் இழுவைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அசால்ட்டாக போகும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் அந்த வண்டி அப்போயே கொடுத்துருக்காங்க. எஸ்கார்டு மாதிரி வச்சுக்கலாம். எஸ்கார்டோட அதிகோட இருக்கும். அதெல்லாம் இண்டோ ஃபார்ம் செம்மையாக இருக்கும் நம்ம வண்டி.